பெருமையின் அடிப்படையில் எதையும் செய்தாலும் கர்த்தர் இடித்து போடுவார். ಹೆಮ್ಮೆಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಆಧಾರವಾಗಿಟ್ಟು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟಿಸುವುದಾದರೂ ದೇವರು ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆலயத்துக்கு நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்களை நீங்கள் அணிந்து கொண்டு வரலாம், தவறல்ல. ನಾವು ಬೆಲೆ ತುಂಬಿದಂತ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ನಾವು ಹಾಕೊಂಡ್ ಬರ್ಬೋದು, ತಪ್ಪಲ್ಲ. நன்றாக தலைவாரி கொண்டு வரலாம், அது தப்பல்ல. ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಲೆ ಬಾಚ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೋದು, ಅದರಲ್ಲಿ ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆடை அணிந்து கொண்டு வருவாய் என்று சொன்னால் அது பெருமையை குறிக்கிறது. ಆದ್ರೆ ಬೇರೆಯವರು ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬರುವಾಗ ಅದು ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. இப்படிதான் ஒரு சமயம் ஒரு பெரிய ஆலயத்திலே ஆண்டு விழா கூட நடந்தது. ಹೀಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆಯಲ್ಲಿ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ನಡೆಯಿತು. உடனே அந்த விசுவாசி சொன்னார், பாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் திருவிழா லைட் போட்டுறேன், சர்ச்சில் லைட் போடுறேன்னு சொன்னாரு. ಅದಕ್ಕೆ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ನೀವೇನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ಬೀದಿಗೆಲ್ಲ ನಾನು ಲೈಟ್ ಹಾಕ್ತೀನಿ, ಚರ್ಚ್ಗೆಲ್ಲ ಲೈಟ್ ಹಾಕ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சரி பிரதர், நீங்க உங்க விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ಆಯ್ತು ಬ್ರದರ್, ನಿಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕನುಸಾರವಾಗಿ ನೀವು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ஆண்டு விழா கூட்டம் ஆரம்பிப்பு என்பதாக லைட்ல இறங்கிச்சு. ಆ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲ ಆಫ್ ಆಯ್ತು. இப்போ இங்க அந்த நாட்களில் பிரியமானவர்களே டியூப் லைட்ல ஒரு பட்டி இருக்கும். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಟ್ಯೂಬ್ ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಪಟ್ಟಿ ಇರುತ್ತದೆ, அதுல நேம் எழுதுவார்கள், ಅದರಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೀತಾರೆ. உடனே இவர் அந்த டியூப் லைட் இறங்கும் பொழுது அந்த பட்டியில் இருக்கிற பெயரை பாஸ்டர் பார்த்தாரு. ಇದರಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿರುವಂತ ಹೆಸರನ್ನು ಆ ಪಾಸ್ಟರ್ ನೋಡಿದ್ರು. சரி, இப்படி ஒரு பேரா, ಓ ಇಂಥ ಹೆಸರಾ, சரி விட்டார். ಆಯ್ತು ಅಂತ ಬಿಟ್ಬಿಟ್ಟು கூட்டம் முடிந்தது, ಆರಾಧನೆ ಮುಕ್ತಾಯ ಆಯ್ತು. அந்த பிரதர் போன் பண்ணாரு, ಆ ಬ್ರದರ್ ಅವರು ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರು, பாஸ்டர் பிரைஸ் லார்ட், ಪಾಸ್ಟರ್ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್, கூட்டம் எப்படி இருந்துச்சு, ಆರಾಧನೆ ಹೇಗಿತ್ತು, லைட் எப்படி இருந்துச்சு, ಲೈಟ್ ಹೇಗಿತ್ತು, வெளிச்சமா இருந்துச்சா, ಬೆಳಕಿತ್ತ, நல்லா இருந்துச்சு பிரதர், ಚೆನ್ನಾಗಿತ್ತು. இதோ வரேன் பாஸ்டர், இதோ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ಪಾಸ್ಟರ್. ಬಂದ್ರು. எதுக்கு வந்தாரு, ಯಾಕೆ ಬಂದ್ರು? பிரியமானவர்களே, இவர் தன்னுடைய பெயரை பெருமைக்காக அந்த டியூப்லைட் பட்டியலில் எழுதிவிட்டார். ಇವರು ತಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಹೆಮ್ಮೆಗಾಗಿ ಟ್ಯೂಬ್ ಲೈಟ್ ನಿನ್ನ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಬರ್ಕೊಂಡ್ರು. பட்டியலே தம் பெயர் இருக்கிறதா என்பதற்காக வந்துட்டார். ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಹೆಸರು ಇದೆಯಾ ಅಂತ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದ್ರು. வந்ததும் அந்த பட்டி பேரை பார்த்தாரு, ಬಂದ ತಕ್ಷಣ ಆ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿರುವಂತ ಹೆಸರನ್ನು ನೋಡಿದ್ರು, மனசு உடைஞ்சு போச்சு. ಮನಸ್ಸದು ಹಾಗೆ ಒಡೆದು ಹೋಯಿತು. ஏன்னு கேட்டீங்கன்னா, ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ பட்டியல பேர் எழுதப்பட்டிருந்துச்சு, ಆ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು, நீ நாசமா போனியா, ನೀನು ನಾಶವಾಗಿ ಹೋದ್ಯಾ, நீ நாசமா போனியா, ನೀನು ನಾಶವಾಗಿ ಹೋದ್ಯಾ. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ಏನಾಯ್ತು ಅಂತ இவர் ಹೇಳುವಾಗ பேரு நேசமணி பொன்னையா, ಇವರ ಹೆಸರು ನೇಸಮಣಿ ಪೊನ್ನಯ್ಯ. டிபிட் ஆர்டர் கொடுக்கும் பொழுது, ಆರ್ಡರ್ ಕೊಡುವಾಗ எல்லா பட்டியலையும் பேரை போட்டுன்னு சொல்லி ஒரு SMS அனுப்பிச்சார். ಎಲ್ಲಾ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿಯೂ ಸಹ ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಹಾಕು ಅಂತ ಹೇಳಿ SMS ಕಳಿಸಿದ. ஆமா, அது எழுத்து பிழையாயிருச்சு, ಆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ತಾರುಮಾರಾಯಿತು, குழப்பமாயிருச்சு, ಅದರಲ್ಲಿ ಕಳವಳ ಉಂಟಾಯಿತು. ஆகவே பிரியமான நேசமணி பொன்னையன்கிற பெயரை நீ நாசமா போனியா அப்படி ನೇಸಮಣಿ ಪೊನ್ನಯ್ಯ ಅನ್ನುವುದಕ್ಕೆ ಅದು ನಾಶವಾಗಿ ಹೋದ್ಯಾ ಅಂತ ಮಾರ್ಪಟ್ಟಿತ್ತು. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, எதற்கு பெருமைக்காக செய்ய